கெமிக்கல் போட்டதுனால அதுவும் நல்லா வளர்ச்சி வருது. ஆனால் மண்ணெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஒரு வாட்டி கெமிக்கலே போட்டோன்னா கூட கஷ்டம், இன்னொரு எல்லாமே கஷ்டமாகும். இதே மாதிரி இந்த ஏபிகேஎஸ்ஸு விட்ட நல்லா வளர்ச்சி வருது, நல்லா இது வருதுன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி கொத்தமல்லிக்கு யூஸ் பண்ணேன். நல்லா வளர்ப்பு வந்துச்சு, நல்லா கலர் வந்திருக்குது. என்னுடைய இது நல்ல வளர்ச்சிக்கும் இந்த இப்போது சேல்ஸுக்கும் நல்லா இது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வெள்ளரிக்காய் போட்டேன். ஒரே ஏக்கரா வெள்ளரிக்காயில் வந்து போட்டேன். அது அபிமானம் FL77 விட்டேன். அது விட்டதுனால நல்லா காய், லாங்கு, லென்த்து இது மாதிரி நல்லா வந்துச்சு. அந்த பூவு எல்லாம் 1க்கு 2 டபுளாக அடிச்சு, இந்த கிளைகள் எல்லாம் நல்லா உடைஞ்சி நல்லா பெருசாக செடி நல்லா சூப்பராக வளர்ச்சி ஆயிடுச்சு சார். நாங்கள் விதைச்சி ஒரு 8 நாளுக்கெல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு 10 நாளுக்குள்ளே கொடுத்தேன் அபிமானம். கொடுத்த உடனே நல்லா வளர்ச்சி தெரிஞ்சு, எனக்கு கலரு, செடி வளர்ச்சி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிட்டு பின்னாடி மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து இன்னொரு வாட்டி அபிமானம் கொடுத்தேன். இன்னும் நல்லா வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. எந்த கெமிக்கலும் நான் போட்ட உடனே அப்புறமா இப்போ அறுவடை ஒரு 20-25 நாள் ஆன பின்னாடி FL77 ஸ்ப்ரே பண்ணேன். சூப்பர் தளர்ச்சி நல்லா இருக்குது, பச்சையாக இருக்குது. சேல்ஸும் பண்ணாச்சு, நல்லா பெனிஃபிட் இருக்குது. கெமிக்கலை போட்டுறதை விட நம்ம ஆர்கானிக்கில் பெனிஃபிட் இருக்குது. வித்தியாசம் எப்படின்னாக்கா, கெமிக்கலில் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப நாள் அது சடனே எடுத்து கொடுக்காது என்னுடைய அந்த வளர்ச்சி. இது ஆர்கானிக்கில் ஒரு 2-3 நாளைக்கே நல்லா இதனுடைய வளர்ச்சி தெரியுது சார். FL77 வந்து இப்போ நான் 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு மாதம் பயிர் சார். 30-35 நாளுக்கு அறுவடை பண்ணிடணும். அறுவடை பண்ணாச்சு, சூப்பராக இருக்குது. சேல்ஸு பண்ணிட்டேன்.